இவ ரேஞ்ச் என்ன, பிருத்வியோட அந்தஸ்து என்ன? ஆமாம்மா, ஏற்கனவே பிருத்திவி தம்பி அந்த கயல் பொண்ணு மேல உயிரா இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சப்ப அது ஜாஸ்தி ஆயிருச்சு. தன்னோட லவ்வ கயல் கிட்ட சொல்லணும்னு தம்பி துடிச்சுச்சு. நான் தான் அவசரப்பட்டு சொல்ல வேணாம், அதுக்குன்னு நேரங்காலம் வரும்னு தடுத்தேன். கடைசியில எசகு பிசகான நேரத்துல போய் பிருத்திவி தம்பி லவ்வ சொல்லவும் அந்த பொண்ணு வேண்டாம்னு போயிருச்சு. இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு பிடிவாதமா இருக்கு. தம்பியோட பிடிவாதம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியுமே. இப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த பிரச்சனையில மனசு நொந்து போய் தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இதுல இருந்து தம்பியை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுன்னு ஒன்னும் புரியல. காதல் ஒரு போதை, அதை மறக்கிறதுக்கு இப்ப இந்த போதை. ரெண்டு போதையும் சேர்ந்து தம்பியை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. நானும் இந்த விவகாரம் சுமூகமா முடிஞ்சிடும்னு நினைச்சேன். முடியலம்மா. இப்ப கூட புது காரை பார்த்த உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் தங்கச்சியும் அப்படியே மெய் மறந்து போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்ததை பத்தி பெருமையா பேசிக்கிட்டாங்க. அதை வச்சு சம்மதிக்க வச்சிடலான்னு தம்பியோட சொத்து எல்லாத்தையுமே நான் காமிச்சேன். ஆனா அந்த பொண்ணு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுச்சு. இத பார்த்தும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலன்னா என்னமா பண்றது? இத பாருங்க, இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட காமிச்சேன். இவ்வளவு சொத்தையும் எந்த பொண்ணாச்சும் வேண்டான்னு சொல்லுமாமா? இத பாருங்கம்மா, இப்ப என்ன சோதனைன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி தம்பிக்காக கயல் கிட்ட நான் பேச போனேன். கயல் வருத்தப்பட்டு கண்கலங்க தம்பி அதை பார்த்ததால இப்போ என் மேலேயே கோவமா இருக்காரு. என்ன முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதாம்மா சங்கட்டமா இருக்கு. இது எப்படியாச்சும் சரியாகணும். இப்ப எனக்கு அதான் பெரிய பிரச்சனை. தம்பியை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு குழப்பமா இருக்குமா? இல்ல சார், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னை விட மாமா கிட்ட கேட்டா சரியா இருக்கும். ஏன்னா அவரு அனுபவஸ்தரு. என்ன மாமா பண்ணலாம்? இத பாருங்க டிரைவர் தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்ல. பிருத்திவி உங்ககிட்ட முன்ன மாதிரி பேசணும், பழகணும், அவ்வளவுதானே? ஆமா சார். இப்ப பிருத்திவி கவனம் முழுக்க கயல் மேல இருக்கு. கயல் மேல ஒரு தூசு துரும்பு விழுந்தா கூட அவர் தாங்க மாட்டாரே. அதனாலதான் கயல் கண் கலங்கினதும் மனசு நொந்து போய் உங்க மேல கடுங்கோவமா இருக்காரு. இப்ப என்ன பண்றீங்கன்னா, பிருத்திவி பாக்குற சமயமா பார்த்து கயல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நான் கயல் காலில் விழணுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு பிருத்திவி கூட ராசி ஆகணுமா வேணாமா? ஆமா சார், ஆகணும். அப்பயே தயங்குறீங்க. ஒரு நிமிஷம் கயல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டீங்கன்னா பிருத்திவி ரொம்ப கூல் ஆயிடுவாரு. உங்க கூட ராசி ஆயிடுவாரு, அவ்வளவுதான். இப்ப இந்த விரிசல் பெருசாயிடக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதில்லை. பிரச்சனை முடியணும்னா நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தயக்கமா தர்ம சங்கடமா இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு போட்டு போங்க. சரியா இருக்கும்.
மாமா, பிருத்வி வந்து நிக்கிறான் பாருங்க. நான் கயல் கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்றனான்னு பாக்குறான். இப்போ கயல் கிட்ட பேசுற நேரம் வந்துடுச்சு. என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க.